ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி இருக்கிற உங்கள் ட்ராயிங் அவுட்லைனை வந்து இந்த ஒரே வீடியோவில் நான் வந்து இந்த மாதிரி மாற்ற போகிறேன். இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த மெத்தட் பேர் தான் கிரிட் மெத்தடு. கிரிட்லாம் எப்படி போடுறது, எந்த ஆப் யூஸ் பண்ணுறேன், எப்படி போட்டுன்றதை இந்த வீடியோவில் கிளியராக ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ட்ராயிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதை விட்டுட்டு இனிமேல் இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ராயிங் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வரைய போகிற ட்ராயிங் வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் சூஸ் பண்ணுறங்க, இல்லைனா நான் வரைகிறதே நீங்களும் வரீங்க. நான் சூஸ் பண்ணிடுற ஃபோட்டோ இது தான். இது வந்து ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் இந்த கஷ்டமான ஒரு ட்ராயிங்கை நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ரெண்டாவது ஸ்டெப்பாக ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் ஏற்றணும். என்ன ஆப்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் மேக்கர்னு சொல்லிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி கிரிட் மேக்கர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் இது இந்த மாதிரி ஆப் வந்து இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட் லைட்டாக ஷோ ஆகும். ஆனால் உள்ளே போன பிறகு இதில் வந்து அக்சஸ் அலோ கேட்கும். அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இமேஜின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஆப் உள்ளே வந்துட்ட பிறகு நீங்கள் நெட் ஆஃப் பண்ணுறங்க. ஆட் ஷோ ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து இமேஜின்ற கேலரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வரைய போகிற இமேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு கிராப் சிம்பிள் இருக்கும். இதில் வந்து A4 சென்டிமீட்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அப்படியே தான் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அது எதுக்காகனா உங்கள் பிக்சர் வந்து A4 ஷீட்டில் இருந்தால் அது வந்து அப்படியே இருக்கும். இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே கிராப் ஆகும் லைட்டாக. உங்களுக்கு எது வரையும் வேணுமோ அது வரையும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இது வந்து A4 ஷீட் சைஸில் இல்லைனால இது கிராப் ஆகுது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு அந்த கிரிட் பாக்ஸில் வந்து கரெக்டாக வரும். டிக்கு கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கோடு, இதை வந்து எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வச்சுருக்க நார்மல் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு. அந்த ஸ்கேலை எடுத்துக்கங்க. அதில் வந்து 0லேருந்து 2 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 சென்டிமீட்டர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி 2 சென்டிமீட்டரை வந்து நீங்கள் பாக்ஸுக்காக இந்த மாதிரி பாயிண்ட் போட்டுக்கோங்க. பாயிண்ட் போட்டுட்டீங்கன்னா இது வந்து காலமுக்கான பாயிண்ட்டு. காலம்னா நீட்டாக மேலேருந்து கீழே வரைகிறோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்கான காலம் கோடு அது. அந்த பாயிண்ட் போடுறதில் கொஞ்சம் கூட கிராஸ் ஆகாமல் சைட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோடு போட்டுனே வரணும். நான் போடுற மாதிரியே நீங்களும் போடுங்க. இது வந்தப்பறம் நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ்க்கான ஒரு ஸ்டார்ட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காலமுக்கு எப்படி 2 சென்டிமீட்டர் கேப் வச்சு புள்ளி வச்சோமோ அதேமாதிரி ரோஸ்க்கும் அதே மாதிரி தான் நம்ம 2 சென்டிமீட்டர் வந்து பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் காலம் போலவே நம்ம இந்த ரோக்கான கோடையும் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். கோடு போட்டு முடிச்ச அப்புறம் தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதுவும் கிரிட் மேக்கர் ஆப்பில் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த போட்ட கோடை வந்து எத்தனை ஒரு பாக்ஸஸ் காலம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னோ இதில் வந்து 10 பாக்ஸஸ் வந்துருக்கு. காலம் 10 பாக்ஸஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 13 வரையும் வந்துச்சு. 13 காலம் 10 ரோ. இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே பிக்சர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அந்த கிரிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா காலம் என்டர் த காலம் சொல்லிட்டுருக்கோம். அதில் வந்து நீங்கள் எத்தனை போடணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, 10 இருந்தது எனக்கு 10 கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேலே அது வந்து போட்டு ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரோஸில் வந்து நம்ம கீழ் பாக்ஸுக்கு மேலேருந்து கீழே எண்ணிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸ் வந்து 13 போட்டுருக்கணும். 13 போட்டிங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கான கிரிட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பாக்ஸஸில் எந்தெந்த பாக்ஸஸில் எந்த மாதிரி கோடு போடணும்னு சொல்லிட்டு அதில் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்து போடணும். இப்போ நான் வந்து இதை வச்சு தான் ட்ராயிங் பண்ண போகிறேன். முன்னாடி உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பார்த்துக்கோங்க. காலம்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எதை போடணுன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா 1 2 3 4 10 வரையும் இதை தான் நம்ம வந்து காலமில் போடணும். லெஃப்ட் சைடில் 13 ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரோ. இப்போ அதை கொடுத்த உடனே உங்கள் பாக்ஸ் உங்கள் ரோட்டில் இருக்க பாக்ஸும் நம்ம அந்த ஃபோனில் இருக்க பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போது எந்தெந்த பாக்ஸில் எந்த மாதிரி வரணுன்றதை அதிலே போட்டுருக்கோம். நீங்கள் நம்பர் பார்த்து பாக்ஸை பார்த்து நீங்கள் வரையலாம். வரைய தெரிஞ்சவங்க ஓகே, வரைய தெரியாதவங்க நான் இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை இதில் ட்ராயிங் பண்ண போகிறேன், இந்த பிக்சரை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து இந்த கிரிட் மெத்தட்லேருந்து இந்த போர்ட்ரேட்டு கலர் போர்ட்ரேட்லேருந்து எல்லா வீடியோவும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சொல்லித்தரதில் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். முடிஞ்சால் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வர வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். அயன்மேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரே லைக்கை தட்டி விட்டு இப்போ நான் வந்து வரைய போகிறத அப்படியே பார்த்து வரீங்க. எனக்கு தெரிஞ்சு மியூசிக் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரையும் போது நான் வந்து எதுவும் அதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து அந்த பாக்ஸை நான் காட்டி வரைகிறேன். எப்படின்ட்டு இந்த மாதிரி தான் காட்டி வரைகிறேன். கொஞ்சம் ஸ்பீட் மோஷனில் இருக்கும். பார்த்து
எனக்கு என் கூடவே மெதுவாக வரீங்க. ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக வரைஞ்சிருப்பேன், அதுக்காக தான் ஸ்பீட் மோஷன் வச்சிட்டேன். ஃபுல்லாக பார்த்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டு டுட்டோரியல் வீடியோ இது. இப்போ ஃபுல்லாக பார்த்து நீங்களே வரைஞ்சி கற்றுக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு லைக் தட்டி விட்டு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க நீங்கள் வரைஞ்சிங்களா இல்லையா சொல்லிவிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.